மாமா நீங்க எங்க இருக்கீங்க? ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறோம். ஸோ இன்னைக்கு என்னன்னா ஒரு பெரிய கடமைய முடிக்க போறோம். ஆமா, சூப்பர் சிங்கர்ல இருந்து வந்து இதை நாங்க வந்து முடிக்கணும்னு பார்த்துட்டே இருக்கோம். இப்போ வரைக்கும் முடிக்கவே முடியல. என்னன்னா இந்த துணி துவைக்கிறது, காய போடுறதுல செம ஈஸிங்க. காய போடுறது செம ஈஸியா? துணி துவைக்க போடுறதா செம ஈஸி. ஏன்னா நீ என்ன பண்ணுவ, அப்படியே அழுங்காம குழுங்காம அந்த பேஸ்கெட்ல இருந்து எடுத்து வாஷிங் மிஷின்ல போடுறது இவங்க வேலை. அதெல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம மாடியில வைக்க காய போடுறது நம்ம வேலை. ஆக்சுவலா துணி காய போடுறது ரொம்ப கஷ்டம். வெயில்ல மொட்டை வெயில மாடியில போய் போட்டு பாத்துருக்கீங்க என்னைக்காவது? எப்போ போட்டீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் தான் போட்டுட்டு இருக்கேன். இதுல வந்து கொஞ்சம் குமார் கொஞ்சறதே இல்லைன்னு ஷோல ஒரு கம்ப்ளைண்ட் வேற. இது என்ன தெரியுமா, இந்த காய் வெட்டி குடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து சிலிண்டர் தூக்கிட்டு வர்றது, இந்த மாதிரி துணி மடிக்கிறது. நீ கொஞ்சதெல்லாம் வந்து நான் இப்படிதான் காம்பன்சேட் பண்ணி, கொஞ்சாம இருக்கறதால இப்படிதான் காம்பன்சேட் பண்ணிட்டு இருக்கேன் நான். விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டுருக்கு. சரியா தமிழ்கிட்ட போயிட்டு நான் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தேன். நீங்க துணி எல்லாம் மடிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் தேவையில்லை எனக்கு. நீ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன காய்கறி வெட்டுறது, பாத்திரம் வளர்க்கறது, வீடு கூட்டு இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணாதான் அது வந்து வே ஆஃப் எக்ஸ்பிரசிங் லவ் இல்லையா? குடும்பத்துல எப்படி சொல்லிருக்கணும், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அதனால டைம் அதெல்லாம் பண்றாரு, ஆனா சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யறாரு. இது வே ஆஃப் எக்ஸ்பிரசிங் லவ் தானே அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னையே தேத்திட்டு இருக்கேன். நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க என்ன சொல்லணும். என்ன ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. இந்த குடோன் என்ன பண்றது, எப்ப காலி பண்றது? இதுக்கு ஒரு பேக் வாங்கணும். இந்த பேக் எங்க? ஆக்சுவலா இந்த பேக் வந்து இதுக்காகவே வாங்கியிருக்கோம். ஏன்னா வந்து ஒரு கபோர்டு வாங்கலாம்னு பார்த்தோமா, அதனால ரேட் ரொம்ப கூட வந்தது. ஸோ அதனால அந்த பேக்ல வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் வாங்கணும். நான் சின்னதா இருக்கும் தான் நினைச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. ஒரு ஆளே அப்படியே கீழே வந்துட்டே இருக்கும். அடிக்கிறாங்களே நீங்க. இதுக்குள்ளதான் வந்து இது எல்லாத்தையும் வச்சு நம்ம மூணு வரும். டைம் வேஸ்ட் பண்ணாம இதை முதல்ல காலி பண்ற வரையும் போகும். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன துணியை முடிக்காம உட்காந்துருக்க? கொஞ்ச நேரம் இந்த பக்கம் போனா போதுமே. அப்படி இதான் கிடைச்சது சாக்குன்னு சொல்லிட்டு போனை நோண்டிட்டு இருக்குது. இவ்வளவு துணி இன்னும் அப்படியே கிடக்குது. அது வந்து மடிக்கணும், ஃபில்டர் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் எவ்வளோ ட்ரெஸ் முடியுமோ அவ்வளோ ட்ரெஸ் இதுக்குள்ளார வச்சு திரிச்சிட்டோம். இன்னும் சில ட்ரெஸ்லாம் இருக்காதான் ரொம்ப நாள் மடிச்சே பேக்குள்ள இருந்ததுனால கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் வருது. அதனால அது மறுபடியும் துவைச்சு மறுபடியும் மடிப்போன்னு நினைக்கிறேன். 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 6 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல. அது வரைக்கும் வந்துட்டு எல்லாருக்கும் டாடா பை.